அந்த பையனை யாரா கடத்தி இருப்பா? ஒருவேளை சொன்ன மாதிரி சைக்கோ அந்த சைக்கோ தானே கண்டிப்பா கடத்தி இருக்கான். நான் ஆகாஷோடைய தாத்தா. ஆகாஷ் எங்க இருக்க? ஒரு பையனை சேவ் பண்ண சொன்னடா, அவனை தேடி தாண்டா போயிட்டு இருக்கேன். சாரிடா தங்கம், நான் இப்போ உன்னை கொல்ல போறேன். சூப்பர் சூப்பர். ஹாய்டா மச்சி. எல்லாத்தையும் தூக்குனேன், என்ன ஒட்டியே? என்ன பாக்குற? உன்னை பத்தி எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? யார் சார் நீங்க? நான் ஆகாஷோடைய தாத்தா. தாத்தா, அவன் முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்கான். நானும் இப்போ வெளியே போக போறேன். நீங்க வெயிட் பண்றீங்களா இல்ல நான் உள்ள டிவி போட்டுட்டுமா? பாக்குறீங்களா? ஆகாஷ் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இல்லை தாத்தா, அவன் என் ஃப்ரெண்டோட ஊருக்கார பையன்தான். அவன் இங்கே வந்தலேருந்து தான் எனக்கே தெரியும். மற்றபடி எனக்கு ரொம்ப வருஷம்லாம் பழக்கல. ஆகாஷை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? ஆகாஷை பற்றி அவன் தம்பி ஃபோன் பண்ணாலே ஓவரா டென்ஷன் ஆகிறான் தாத்தா. இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகுறேனே தெரில. அடிக்கடி அவங்க அம்மா தம்பிக்கிட்டெல்லாம் ஃபோன் பேசுகிறானா? ஆமாம் தாத்தா, பேசுகிறான். ஆனால் ரொம்ப டென்ஷனாக பேசுகிறான். அவன் ஃபோனில் பேசுகிற அவங்க அம்மாவும் தம்பியும் யாருன்னு தெரியுமா? யார் தாத்தா? நான் தான். புரியல தாத்தா. ஆகாஷுக்கு அம்மான்னு சொல்லி யாரும் கிடையாது, தம்பின்னு சொல்லி யாரும் கிடையாது. அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணது எல்லாமே நான் தான். டேய், யார்டா பேசுற? அம்மாட்டடா. அம்மா கிட்டியா? ஏன்டா, யாரா பேசுனது? என் நம்பிடா. என்ன தாத்தா சொல்றீங்க? அப்ப எதுக்கு தாத்தா அம்மா கிட்ட பேசுற மாதிரி தம்பி கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான்? அவனுக்கு எல்லாருமே இருந்தாங்க, ஆனா இப்ப யாரும் உயிரோட இல்லை. எப்படி தாத்தா, என்னாச்சு? கொன்னுட்டான். கல்யாணம் பண்ணி என் பொண்ணுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே பிறக்கல. ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் தான் ஆகாஷ் பிறந்தான். ஆகாஷ் மேல என் பொண்ணும் மாப்பிள்ளையும் இந்த உலகமே மெச்சுற அளவுக்கு பாசமா இருந்தாங்க. அவனை சின்ன வயசுல எந்த விஷயத்துக்காமே அவனை அடம்பிடிக்க விட்டதில்லை. அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு 10 வருஷம் ஆகாஷோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு 2ஆவதா ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆகாஷ் மேலே எவ்வளோ அதிகமாக பாசம் வச்சாங்களோ அதை விட அதிகமாக அந்த குழந்தை மேலே பாசம் வச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் தம்பி என்ன தப்பு பண்ணாலும் ஆகாஷுக்கு திட்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. தான் மேலே காட்டின பாசம் இப்போ யாரும் காட்டுறதில்லையேன்னு அவன் தம்பி மேலே வெறுப்பு வந்துருச்சு. அதுலேருந்து அவனுக்கு தம்பினாலே பிடிக்காது. யார் யார் வீட்டில் 2 பசங்க இருக்காங்கன்னு நோட் பண்ணி அவங்க வீட்டில் இருக்க கடைசி பையனை மட்டும் தான் தூக்குறான். அவன் தம்பி மட்டும் இல்லை, அவன் கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸோட தம்பிகளை கூட வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஆகாஷ் அவன் தம்பியை விளையாடலான்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போனான். அங்கே இருக்கிற பெரிய பால் நிலத்தில் அவன் தள்ளி விட்டு கொண்டுட்டான். தனக்கு கொடுத்த பாசத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவையும் அவன் கையாலேயே கொண்டுட்டான். ஒரு வருஷம் அவன் சென்னையில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். மேலும் இது போன்ற சம்பவங்கள் சென்னையில் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. டே மச்சான், இவன் தான் சென்னை ஃப்ரெண்டு ஆகாஷ். உங்கள் கூட இருக்கிறதா கேள்விப்பட்டா அவனை பார்க்கலான்னு இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. தம்பி தம்பி. தாத்தா நல்லா இருக்கான் தாத்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தம்பி, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் அதை போய் பாருங்கள். அவனை அப்புறமா பார்த்துக்கிறேன்.
உங்கள் தாத்தா வந்து சொல்லும் போது கூட நான் நம்பலை. 3ஆவதா ஒரு பையன் இருக்கான்னு நான் சொல்லி உடனே எங்கள் வீட்டில் போய் செக் பண்ண பார்த்தியா? அந்த இடத்துல தான் பிடிச்சேன். என்ன முழிக்கிற? நீ ரூமில் தொலாவுனது எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறியா? உங்கள் தாத்தா உன்னை பற்றி சொன்னோன்னே எனக்கு உன் மேலே டவுட்டு தான் வந்துச்சு. இருந்தாலும் அது கன்ஃபார்ம் பண்ண தான் நான் ஒரு வேலை பண்ணேன். ஹலோ ஆகாஷ், எங்க இருக்க? ஒரு பையனை சேவ் பண்ண சொன்னான்டா. அவனை தேடி தாண்டா போயிட்டு டக்குன்னு சீக்கிரம் உடனே வீட்டுக்கு வா. ஏன்டா மச்சான், ஏன் என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம், வாடா. சரி வரேன்டா. சீக்கிரமா வா. டேய் ஆகாஷ், டேய் வா, உள்ள வா, உள்ள. சரி மச்சான், என்ன விஷயம்? டேய் மச்சான், அண்ணன் தம்பிங்க 2 பேரும் நம்ம ஏரியாவில் இருக்காங்கன்னு சொன்னல, ஆமா. அது இல்லை, 3ஆவதா ஒருத்தர் இருக்கான். என்னடா சொல்ற? இல்ல மச்சான், 2 பேரு தான்டா. இல்லைடா மச்சான், அவனை நம்ம ரூமில் தான் சேஃபாக வச்சுருக்கேன். நீ என்ன பண்ணுற? நீயும் சிலியும் நம்ம ரெகுலராக போகிறோம்ல அந்த பார்க்குக்கு வந்துருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டு நானும் வந்துடுறேன். சரியா? சரி மச்சான், நீ பார்த்து போ. நீ உடனே போ. நான் சந்தேகப்பட்டபடி நீதான் தெரிந்துனே நான் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் கண்டுபிடிச்சிட்டியே, அப்புறத்துக்கு இந்த மயிறு? சூப்பர் மச்சி, வேற லெவல். இப்போ என்ன பண்ண போறீங்க? காப்பாற்ற போறீங்களா? வாங்க வந்து காப்பாத்துங்க, வாங்க. டேய் மச்சி, என்னடா இது? எப்படியும் நம்ம 2 ஃபைட் பண்ண போகிறோம். அவனுங்களே கட்டி வச்சிருக்க, ரிலீஸ் பண்ண வேண்டியது. நான் உன்னையவே லாக் பண்ண போறேன், அப்புறத்துக்கு அவனுங்களை ரிலீஸ் பண்ணணும். அப்போ ரிலீஸ் பண்ண மாட்டேன். பண்ண முடியாதுடா. ரொம்ப கொடுமைப்படுத்துறானா? ஃபீல் பண்ணாத, அன்டல. அண்ணா காப்பாத்துனா. ஏய் எந்திரா அதவா, எந்திரா. ஏய், டேய் மச்சான், அதுதான் எத்தனை சின்ன பசங்க கூட இதை பறிச்சிருப்ப.
டேய் ஆதவா இங்க வா. அந்த 2 பசங்களையும் கூட்டிட்டு வெளியே போ. ஓகேண்ணா. வா போலாம். சில்லி. எல்லாருக்கும் எல்லா பசங்களும் ஒன்று தான்டா. அது என்னடா அண்ணன் தம்பின்னு. இந்த இடத்துல எத்தனை சின்ன பசங்க உயிரை கொண்டிருப்ப. இன்னைக்கு உன் உயிர் போக போகுது. இடத்துல வச்சு நேவா இனிமேல் எந்த பசங்களும் சாவக்கூடாதுடா. போ ஓப்பன் பண்ணு. டே இர்ரா. யார் மச்சான்? ஹாய்ண்ணா, நான் ஆகாஷோட தம்பி ஜெய்.